நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 1 and 2. வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த இடத்திலே நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு கூடி வர ஆண்டவரே, எங்களுக்கு நீ பாராட்டின எல்லா இரக்கத்திற்காய், தயவிற்காய், கிருபைக்காய் நன்றி. பரிசுத்தரே, இப்பொழுதும் இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும். எங்களை என்ன நோக்கத்தோடு நீர் அழைத்தீர், எங்களை வேறு பிரித்தீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். நீங்க ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. இந்த இடத்துல வசனத்தை கேட்க தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா இடையூறுகளின் நஸ்ரான இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் ஐயா. இந்த இடம் முழுவதும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படும். மனக்கண்களை திறப்பீராக. பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படி ஒன்றும் குறையில்லாதபடிக்கு நீர் நடத்தும்.
துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தினங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு பரிசுத்த வாழ்க்கைக்கான அழைப்பு, த கால் டு கான்சிக்ரேட்டட் லைஃப். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு, அந்த சபையினருக்கு எழுதும் பொழுது இந்த வசனங்களை, குறிப்பாக 12:1-2 ஆகிய வசனங்களை தேவன் அவர்களிடத்திலிருந்து அல்லது ஒரு விசுவாசிகளிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை விளக்கி சொல்லும்படி எழுதுறார். நல்ல கவனிங்க. நினைக்கிறேன் அடுத்த வாரம் இதை நான் தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 1-8 வரையிலான அதிகாரங்களிலே தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவர் நம்ம ரட்சித்த விதம், நான் சொல்றது எல்லாமே அன்பும் போட்டிருக்கிறார். ரோமர் 5:5 அன்பை போட்டிருக்கிறாரு, கிருபைகளை போட்டிருக்கிறாரு, இரக்கம் போட்டிருக்கிறார், தேவனோட தயவு, இதெல்லாத்தையும் அவர் பேசிக்கிட்டே வர்றார். எப்படி நம்ம அவர் ரட்சித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு 9-11 வரையிலான அதிகாரங்கள், 9, 10, 11, இந்த 3 அதிகாரங்களிலும் இஸ்ரவேலரை குறித்து அவருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா அவர் வலியுறுத்துறார் இஸ்ரவேலரை குறித்து. ஏன்னா இஸ்ரவேலருக்குள்ள ஆசீர்வாதங்களை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள், வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் யூதர்களுக்குன்னு வந்தார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும்படி வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அவரை அவனுக்கு புத்தியா அது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேல் யூதர்கள் எல்லாரும் பிரமிப்பாக பார்க்குறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா நாம தான் ஆவிக்குரிய யூதர்கள். அதுக்காக எல்லாரும் கரங்களை ஒருத்தரோட இல்லையா சொல்லுவோமா? ஆமாம், அவனுடைய நம்பிக்கை எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சுது. அவன் நாம பெற்ற ரட்சிப்பை பெற்றனா தான் அவன் அந்த உலகத்துக்கு வர முடியும். இன்னைக்கு அவனுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்குது, நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததின்னு சொல்லிட்டு அவன் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அவனுக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பாக்கியம் கிடைச்சதுனா தான் வர முடியும். ஆனால் அவனுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு தான் பவுலே எழுதுறார். நான் சொல்கிறேன், பவுலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறார். சகோதரரே, இஸ்ரவேலில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் என்னுடைய ஜபம், என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறதுன்றார். கண்டிப்பாக பவுலுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரும். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்றைக்கி ஆண்டவர் கூட்டமாக இஸ்ரவேலெல்லாம் ரட்சித்துட்டே இருக்கிறார். ரட்சிப்பு ரொம்ப பெருசு. இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ரட்சிப்பு ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டுன்றதுனாலே ரட்சிப்பு இல்லாமல், நானும் ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம். இப்போ பிரச்சனையே அதுதான். இப்போ பிரச்சனையே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட்கப்பட்ட இஸ்ரவேலருங்கிற கூட்டத்துக்குள்ளே பல்வேறு விதமான ஜாதியாரும் மற்றவங்களும் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவங்களால தான் பிரச்சனையே அங்கங்கே தொடங்குச்சு. சபைக்குள்ளே உள்ள சபையில் அங்கத்தினராக இருக்கிறோன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பு வேணும். வாலிப பிள்ளைங்க கவனிங்க, நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். மறுபடியும் நான் சொல்றேன், நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அப்பா அம்மா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், அது உங்களையும் என்னையும் தேவ ராஜ்யத்திற்கு உட்படுத்தாது. பெரியவங்களோ சிறியவங்களோ ரட்சிப்பு என்கிற ஒன்று, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்திற்கு நாம் மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்க அம்மா அப்பா முந்தானை பிடிச்சிக்கிட்டுலாம் நீ பரலோகம் வரவே முடியாது. பிள்ளைங்க கவனிங்க, நீ வரவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு என்பது ரொம்ப அவசியம். இப்ப 12-16 வரையிலான அதிகாரங்கள்ல ஒரு சபை அல்லது ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பிரதர். இந்த வேதத்தை விட இனிமையானது எதுவுமே இருக்க முடியாது. பாருங்க, ரீல்ஸ்லயே வாழ்க்கை ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் கவனிங்க. ரீல்ஸ்லயே வாழ்க்கை எனக்கு புரியல, என்னத்தை சொல்றதுனே தெரியல. கொஞ்சம் இன்னைக்கு வேதனையோட நான் பேசுறேன். இந்த வேதத்தின் பக்கம் உங்க கவனம் திரும்பட்டும். வாழ்க்கை தானா மாறும், வாழ்க்கை தானா ஆசீர்வதிக்கப்படும், வாழ்க்கை தானா உயரும். இதுல ஒரு நாளும் சந்தேகமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபைகளை தரணும். பாருங்களேன், விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ளணும். நான் சொன்னா 8 வரைக்கும் தேவனுடைய மகா பெரிய இரக்கம், தயவு எப்படிலாம் ரட்சித்தார் காட்டிட்டார். அதன் பிறகு 9, 10, 11 அதிகாரங்கள்ல இஸ்ரவேலருடைய நிலைமை என்னன்னு காட்டிட்டு 12வது அதிகாரத்துல அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகளுக்கு தொடங்குறார். 16 வரையிலும் பார்த்தீங்கன்னா அத்தனை கட்டளைகள். மறுபடியும் சொல்றேன், இவைகள் கட்டளைகள், இப்படி செஞ்சுதான் ஆகணும் ஒரு விசுவாசி. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ,
நீங்களும் நானும் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக இந்த பூமியில வாழணும்னா கண்டிப்பா இப்படி செஞ்சுதான் ஆகணும். ஏன் பக்கத்தை நிரப்பணும்னு பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைக்கல. இன்னைக்கு உலகம்லாம் பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுது. பெந்தெகோஸ்தே தினத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துறாரு பாருங்க. இன்னொருத்துல சொல்றாருந்தா நம்ம இயேசுவை போல மாற்றுகிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். கரெக்டு தானே? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். இயேசு தான் சத்தியம். இயேசுக்குள்ள தான் அவர் நம்ம நடத்துறாரு. இது ரொம்ப முக்கியம். கவனிங்க, நம்ம தொடர்ந்து இதுக்குள்ள தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ இவங்க இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது அதிகாரத்திற்கு இப்போ வந்துருங்க. 12:1. அப்படி இருக்க, இந்த அப்படி இருக்கன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்ப்போம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை, இன்னொருத்தர சொல்ற சரீரம்னா அதுக்குள்ள என் ஆத்மா இருக்குது, ஆவி இருக்குது, எல்லாத்தையும் உள்ள சேர்த்து தான் சொல்றாரு. எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு. உங்களை, இன்னொருத்தர சொல்ற உங்களையே நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஐ beseech you therefore அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. வேண்டிக் கொள்கிறேன். இது ஒன்று தான் பாருங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். எதற்கு நம்ம அழைத்தாரு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், எனக்குள்ளதை ஏதோ நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், எனக்குள்ளதை கொடுக்குறேங்க, ஆண்டவர் என்ன பிரியப்படுவார். ஆண்டவர்கிட்ட போய் இதெல்லாம் உங்களுக்கு பிரியமா ஆண்டவர் கேட்ட ஆண்டவர் சொல்லாரு, இங்க பாரு ஒன்னையத்தா முதல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளை அங்கீகரித்தார். அவன் அங்கீகரிக்கப்பட்டதுனாலதான் அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. காயினையும் அவன் காணிக்கையிலையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. காயின் அங்கீகரிக்கப்படாததுனால அவன் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. இது ரொம்ப முக்கியம். கவனிங்களேன், ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு ஆலயத்தில் நிறைய கோழிகள் வளர்த்தாங்க, ஆடுகளும் வளர்த்தாங்க. அதில் ஒரு ஆடும் கோழியும் ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படியே போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு, நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே அந்த ஆலயத்துக்கு முன்னால் ஒரு விளம்பரம் வச்சாங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு மட்டன் பிரியாணியும் முட்டை ஃப்ரையும் போடப்படும். இதை கோழி ஒரு மாதிரி கம்பீரமாக பார்த்துச்சு, ஆடு ஒரு மாதிரி சோர்ந்து போய் பார்த்துச்சு. கோழி கேட்டுச்சு, நம்ம 2 பேரும் தானே இதில் பங்களிப்பு இருக்குது, நீ ஏன் வந்துட்டு இவ்வளோ சோகமாக பார்க்குற? ஆடு சொன்னிச்சு, இதில் உன்னுடைய பங்களிப்பு, உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு சப்மிஷன், வேறு வழியே இல்லை. என்னையே மொத்தமாக போட்டால் தான் மட்டன் பிரியாணி வரும். நீ அப்படி இல்லை, முட்டையை விட்டுட்டு வம்பங்கு பேசாமல் போயிடலாம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எனக்கு உள்ளதை நான் கொடுக்கறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? என்னையே நான் கொடுக்குறது பேர் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இது ஒன்றில் ஆண்டவர் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருப்பார், ரொம்ப வைராக்கியமாக இருப்பார். அதை தான் இங்கே எழுதுறாரு, நீங்கள் உங்களையே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. மொத்த மனுஷன் எனக்கு கொடுத்து தான் ஆகணும். தேவன் நம்மை அழைக்கும் பொழுதே அந்த நோக்கத்தோடு தான் அழைச்சிருக்கிறார். உதாரணத்திற்கு நீங்க 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிங்க பார்த்தீங்களா? 2 Timothy chapter 1 verse 9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். He saved us and called us with an holy calling. அவர் என்னை ரட்சித்தார். ரட்சித்தார் மட்டும் சொல்லலை, ரட்சித்து என்னை அழைக்கும் பொழுது எப்படி தெரியுமா அழைச்சாரு? என்னை தூக்கி எடுத்துட்டாருங்க. தூக்கி எடுத்துட்டு அப்படி போ, கட்டை விழுத்து விட்டுட்டேன், நீ எக்கேன்னா கெட்டு போன்னு விட்டுருந்தாருன்னு வச்சிங்களேன். அவர் இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஆனால் கூடவே சேர்ந்து போடுறோம், முற்றும் என்னை மாற்றினார்னு போடுறோம். வேதம் சொல்லுகிறது அவர் என்னை ரட்சித்தார், ரட்சித்துட்டு சொன்னாரு, அப்படி போயிடாத போக்காடு மாதிரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த அழைப்பினாலே அவரை போல மாறும்படி அழைத்தார். பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. பேதுரு அதான் எழுதுறார் 2 பேதுரு 3:11. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால், எவைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமே வானம் பூமி, இந்த வானமும் பூமியும் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னு போட்டுட்டு தான் இப்படி எழுதுறாரு. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்க, நான் 2 பேதுரு 3:11 இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியினால் வானம் பூமியுமே அழியுதரா, அதனால நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியையும் வைக்கிறார். கவனிங்க, இஷ்டம் போல வாழ்றதுக்கெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எனக்கு தெரியல, விசுவாசத்தினால நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்குற போதனை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்த விசுவாசத்தினால தேவன் அவர்களுக்கு பரிசுத்தத்தை கொடுத்தாருன்னு போட்டிருக்க கர்த்தர் சித்தமா. அடுத்த வாரம் அதை நம்ம தியானிப்போம். நல்லா கவனிங்க, என்னை எதற்கு தேவன் விசுவாசியாக மாற்றினார்? முதலாவது இங்க போட்டிருக்கு, நான் பரிசுத்த நடக்கையோடு வாழ வேண்டும். பேதுரு வலியுறுத்துறாரு, உன்னை சுற்றில் இருக்கிற எல்லாமே அழிய போகுது. இப்படி இருக்க நீ எவ்வளவு பயபக்தியோடு பரிசுத்த நடக்கையோடு இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் உன் வாழ்க்கை அழிய போறதில்ல, உன்னுடைய ஆத்மா அழிய போறதில்ல. இந்த அழியாத இந்த ஆத்மாவை ரட்சிக்கணும்னா, தேவன் இடத்துல போய் சேரணும்னா நீ எவ்வளோ கவனமாக அந்த உலகத்தில் வாழணும்னு சொல்கிறார். நல்லா கவனிங்களேன். நான் நேற்று சில சம்பவங்கள்லாம் அப்படி தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பரிசுத்தத்தை வாழணும்னு எதிர்பார்க்குறாரு, ஏன் இவ்வளோ உரிமை என்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் பரிசுத்தமாக வாழணும்னு சும்மா அழைக்கல, அவர் நமக்காக அதற்கான விளக்கரையத்தை கொடுத்துருக்காரு. இதை ஒரு நாள் மறந்துடவே கூடாது. தேவன் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாருல்ல, சும்மா ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் சொல்லலை. அவர் ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு என்ன பரிசுத்தமாக வாழுன்னு சொல்லவே இல்லை. நீங்களும் நானும் அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிப்பதற்கு, வேறு பிரிப்பதற்கு, பரிசுத்தன்றதுனாலே செட்டப்பாட் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். உலகம் வாழ்கிற மாதிரி என்னால் வாழ முடியாது, வாழக்கூடாது. இப்போ ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்து அழைச்சாரு, அதற்கான விளக்கரையத்தை கொடுத்துருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 6:20 எடுங்க, இங்கே ஒரு புக் மார்க் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு 19, 20 ஆகிய வசனங்களை வாசிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அப்படிதான் தொடங்குறார் அவர். 19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. நீ உன்னுடையும் கிடையாதுன்றார். உன்னுடையும் கிடையாது. வீட்டில் பைக்கை நிறுத்திருக்கிறீங்க அல்லது காரை நிறுத்திருக்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து சாவி போட்டா, ஏய் என்ன என்னுடையது சொல்லுமா சொல்ல மாட்டோமா? இல்லை வண்டியை சாவி நிறுத்திட்டு யார் வேணுமா எடுத்துகிட்டு போங்க, யாராவது சொல்லுவோம் என்னுடையது. என்ன கையோகே இது என்னுடையது. ஆவியான இருப்பேன் சொல்லுவார். நீங்களாம் நீ இஷ்டம் போல் ஆடிட்டு இருந்தோன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு என்னத்தை பார்க்குற, கண் என்னுடையது, பேசும்பொழுது வாய் என்னுடையது, கரெக்டு தானே? நீ ஆண்டவரே 24 மணி நேரத்தில் இன்றைக்கி இவ்வளோ நேரம் நான் அதெல்லாம் பண்ணேன், நீ என்னுடையதுன்னு சொல்கிற, உனக்கு கொடுத்த 4 நேரம் மாத்திரம் உன்னுடையதாக இருமா என்ன? அப்படி தான் அவர் சொல்கிறார். எழுதுங்க பார்ப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா அப்படின்னு போட்டுட்டு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறியே. எதை விலை கொடுத்து வாங்கினாரு? வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற பொண்ணுனால வெளியினால அல்ல, விலையேற பெற்ற அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்க கொடுத்து சத்தம் முறையிலே சொல்லுவோமா? எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. ஆகையால் வசிங்க, இதுதான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, வேதம் சொல்லுகிறது ஆவி தன்னை உண்டாக்கின தேவனிடத்துல போகும். இப்போ ஆவியினாலும் சரீரத்தினாலும் நீங்கள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கலாம்ல. பொதுவாக நம்ம பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா பேசுவோம்? பிரதர் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் பிரதர், ஆவி பிரதர், ஆவி பிரதர் போட்டிருக்க. இங்கே பாரு, சரீரம் மண்ணுக்கு தான் போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் முதல்ல ஆவியானவர் திரும்ப போட்டு வச்சிருக்கிறாரு,
உன் ஆவியை கெடுத்து போட வல்லமை உள்ளவன் சரீரம். உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது ரொம்ப 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 அவசியம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது, தேவன் மிகப்பெரிய விலைக்கரையும் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறபடியால், உங்களுடைய உரிமையாளராக அவர் இருக்கிறபடியால், அவருக்கு மகிமை செலுத்தும்படி உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் பயன்படுத்துங்கள். நான் கண்ணை எப்படி பயன்படுத்துகிறேன் சொல்லணும். காலையில் இது தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த போகிறோம். வாயை, கையை அப்படிதான் போட்டிருக்கு. உங்களுடைய சரீரத்தின் உரிமையாளராக அவர் இருக்கிறார். என் சரீரம் தேவனுக்குள்ளது. ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே. நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன், எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் கோசன் தேசத்தில் இருந்தாங்க. நல்ல கவனிங்க, உள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவமாக இருக்கிற நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், எகிப்தில் இருக்கிற தலைச்சன்கள் எல்லாத்தையும் நான் சாகடிக்க போகிறேன். என்ன சொன்னார்? எகிப்தியருடைய தலைச்சன்கள்னு சொல்லலை, எகிப்தில் உள்ள எல்லா தலைச்சன்களையும் நான் சாகடிக்க போகிறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருந்தாங்களா கானான்ல இருந்தாங்களா? கொஞ்சம் பேசணும். எகிப்தில் தானே இருந்தாங்க. இப்போ எகிப்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய தலையீற்று அனைத்தும் சாகடிக்கப்படணும்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் உள்ள தலையீற்றும் சாகடிக்கப்படணும். கரெக்டு தானே? நீங்கள் உடனே சொல்லுவீங்க, இல்லை அவங்கெல்லாம் ரத்தம் பூசினபடினாலே. உண்மை அதுதான். ஆனால் உண்மையில் இஸ்ரவேலர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஈடாக அங்கே அடையாளமாக இயேசு ரத்தம் சிந்தினார். அது ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களுடைய வீடுகளிலும் தலைச்சன்கள் செத்தாங்கங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். தலைச்சன்கள் செத்தாங்க. எப்படி தலைச்சன்கள் செத்தாங்க? வேதம் சொல்லுகிறது முதற் பேரானவர் இயேசு. நீங்க எபிரேயர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். இயேசு தான் தலைச்சன், முதற் பேரானவர்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ன். இயேசு ஃபர்ஸ்ட் பார்ன், அவர் முதற் பேரானவர். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஆட்டுக்குட்டி அல்லது இயேசுக்கு அடையாளமாக இருந்த, முதற் பேரானவருக்கு அடையாளமாக இருந்த இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இங்கே ஏற்கனவே அடிக்கப்பட்டபடினாலே இவர் சொன்ன வார்த்தைங்க கரெக்டாக செட்டில் ஆயிடுச்சு. எகிப்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் தலைச்சன்கள் அடிக்கப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுனுடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியானவர் சிந்தனை விலையேறப்பட்ட அந்த பலிக்காக ஸ்தோத்திரம். அவர் அடிக்கப்பட்டபடினாலே இவன் வீட்டில் இருக்கிற எல்லாம் தப்பிட்டு. இப்போ யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் 13:12 ஒரு காரியத்தை சொல்றாரு. இஸ்ரவேலருடைய வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு தலைச்சனும், அது மனிதனோ மிருகமோ, எல்லாம் எனக்கு சொந்தம். ஏன் தெரியுமா சொந்தம்? ஏன் தெரியுமா எனக்கு சொந்தம்? அது வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீச்சனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவையில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கர்த்தருடையவைகள் அவர் சொல்றாரு. தலையீற்று அனைத்தும், கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாம் அனைத்தையும், பின்னால பார்க்கணும் தலையீற்று அனைத்தும் எனக்கு சொந்தம்னுவார். ஏன் உனக்கு சொந்தம்னு கேட்கிறீர் ஆண்டவர்? ஆண்டவர் சொல்லுவார், இங்க பாரு, அது சும்மா கேட்கல, நான் விளக்கரையும் கொடுத்துருக்கிறேன். நான் விளக்கரையும் கொடுத்துருக்கிறேன். என் குமாரன் அங்கே ரத்தம் சிந்தினபடினாலே ஓன் தலையீற்று தப்பிச்சுது. உனக்கு இருக்கிற தலைச்சன்லாம் தப்புனா. ஏன் தப்புனா? ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே, விளக்கரையும் கொடுக்கப்பட்டபடினாலே. அதே தான் புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் விலையேற பெற்ற அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடினாலே நீ உனக்கு சொந்தம் இல்லை. நீ அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செஞ்சு தான் ஆகணும். கரங்குளத்தூர் அலையிலே சொல்லுவோமா, ஒவ்வொரு முறையும் பாவத்துக்கான சோதனை வரும்பொழுது, அந்த டெம்ப்டேஷன் ஒன்று வரும்பொழுதுலாம் சொல்லுங்கள், நான் எனக்கு சொந்தமானவன் இல்லை, நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இப்போ 12வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. ரோமர் 12 1வது வசனம். அப்படி இருக்க இந்த வசனத்தில் 2 முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று அப்படி இருக்க, 2வது இரக்கங்களை முன்னிட்டு. 2 வார்த்தையும் போடுறார். பிரதர், நேற்று இதை வாசிக்கும் பொழுது உண்மையாக நான் சொல்கிறேன், நேற்று இதை வாசித்து தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே இவ்வளவு இறக்கம் என் மேலே பாராட்டுறதுக்கு நீர் என்கிட்ட என்ன கண்டிருந்து? ஒரு வார்த்தை தவிர எனக்கு முன்னால் வேறு ஒன்றும் வரல. பிரதர், நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. நான் பேசுறதுனுடைய அந்த நோக்கத்தை தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியாரா இருக்கிற நமக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் ஒற்றுமையும் காட்டுறாரு, வேற்றுமையும் காட்டுறாரு. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த அப்படி இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் போட்டிருக்கிறாருன்னு அப்படி முன்னால வாங்க 11வது அதிகாரத்திற்கு. நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன், இந்த அதிகாரத்தை பிரிச்சவங்க பின்னால பிரிச்சுட்டாங்க, ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோமர் 11வது அதிகாரத்தில் நீங்க 9, 10, 11 அதிகாரங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை ஆவியானவர் அப்படியே விளக்கி காண்பிச்சுட்டே வர்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரியலான ஒலிவ மரம். நல்ல கவனிங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைச்சிச்சு, ஐயா அவன் ரட்சிக்கவே படலை அப்படின்னு பேசவே பேசாத. அவன் ஒலிவ மரம். அவன் இயேசுவை விசுவாசியாதபடியினாலே அந்த கிளையை கர்த்தர் முறித்தார்னு போட்டிருக்கு. நான் புரிகிற மாதிரி இன்னும் நிதானமா சொல்றேன். ஏங்க, ஒலிவ மரம் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதர்கள் அதுல ஒரு பிரான்ச். வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசியாதபடியினாலே ஜென்ம கிளை, அதுக்குன்னு சொந்தமானவன், அவனை கர்த்தர் முறிச்சிட்டு, நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரமா கடந்தவங்க, இந்த ரட்சிப்பு, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்புன்னு உங்களுக்கு எனக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே முடியாது. அதுக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரங்களே கிடையாது, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்படி இருந்த நீங்களும் நானும் காட்டு ஒலிவ மரம், பிரயோஜனம் இல்லாத மரத்தை கர்த்தர் கொண்டு வந்து ஒரிஜினல் இருந்த இடத்த உரைச்சி போட்டுட்டு அவன் விசுவாசியாதபடினாலே நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கத்தோடு ஒட்டினாரான். நல்லா கவனிங்க. இந்த இறக்கத்திற்காக எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் அலையிலே சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வந்து அப்பா பிதாவே நான் அப்பான்னு கூப்பிடுறேன்ல, அதுக்கு உங்களுக்கு எனக்கும் தகுதி கிடையாது, தகுதியே கிடையாது. வேதம் சொல்லுகிறபடி இரக்கத்தை பெறவும், ஏற்ற வேலையில சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசனத்தண்டையில நெருங்கி சேர கடவும்னு எழுதுறாருல, இந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் கிடையவே கிடையாது. நீங்க யாராகிலும் அதெல்லாம் ஆண்டவர் என்ன நல்லவன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு நீங்க நினைச்சீங்கன்னு எனக்கு உங்க எண்ணத்தெல்லாம் மாத்திருங்க. ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்துல வரும்பொழுது, ஐயா இவ்வளவு இறக்க எனக்கு பாராட்டினீர் ஐயான்னு அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து கதறதை தவிர வேற ஒரு வழியும் கிடையவே கிடையாது. என்னையும் போய் சொந்த புள்ளன்னு சொன்னீர் ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, இந்த உணர்வு ஒரு நாள் நம்ம விட்டு மறையவே மறையாது. வேதம் சொல்கிறது நாம் காட்டு ஒலிவ மரம், அந்த ரியலான பிளெஸிங்கை பெறதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை. அவர்கள் அவிசுவாசியா இருந்தபடினாலே, தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பை அவர்கள் விசுவாசியாதபடினாலே தேவன் அவர்களை முறித்து போட்டார். முறிச்சு போட்டுட்டு காட்டு ஒலிவ மரமாகிய உங்களை என்னையும் கொண்டு போய் ஒட்டி வச்சு நல்ல ரட்சிப்பு அனுபவி, ஆசீர்வாதத்தை அனுபவின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரிஜினல் பிரான்ச்சையே உடைச்சு போட்டார்னா நீ உட்காந்து சைடில் ஒட்டிக்கிட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, நீ இஷ்டம் போல ஆடலாமான்னு கேட்குறாரு. கேள்வி சரியான கேள்வி தானே? கேள்வி சரியான கேள்வி வேணாம். 11வது அதிகாரத்துக்கு வா. எவ்வளோ முக்கியம் இந்த 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 பாக்கியம். சாதாரணமாலாம் வரல, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். 20வது வசனத்தை பாருங்க. 11:20. நல்லது அவிசுவாசத்தினால அவைகள் முறித்து போடப்பட்டன. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17 இருந்து நான் வாசிக்கிறேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேர் இப்படி புரியாமலே வாசிட்டு போயிடுவீங்களா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். 17 எடுங்க, 17வது வசனம். 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் அது கொடுக்கிற சத்துக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நான் பெருமை பேசிட்டு இருக்கிற. நல்லது. அவிசுவாசத்தினால அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்துரு. இப்ப பவுல் பாருங்க, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே அப்படி தட்டி கொடுத்து போங்கப்பா, பாவம் சரியா பரவாயில்ல, கர்த்தர் ஒன்று அப்படி, அதெல்லாம் வீக்னஸ். அது என்ன பண்ணும், பரவாயில்ல, ஒரு நாள் பரவாயில்லை, 2வது நாள் விழுந்த பரவாயில்லை, வசதியா வசனத்தை எடுத்துக்கிறது. 7 தரம் விழுந்தாலும் நீதிமான் திரும்பவும் எழுந்து நிற்கிறான். ஏன் உள்ற, ஏன் உள்ற? பழைய ஏற்பாட்டில் அவர் எழுதிட்டாரு, அவர் இயேசுனோட ரத்தத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெறலை. அவர் அன்னைக்கு எழுதினார், 7 தரம் விழுந்தாலும் நீதிமான் திரும்பவும் எழுந்து நிற்பான்னு. அதுக்காக உளுந்து 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 உயிந்து 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 பிரதர் உயிந்து 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 உளுந்துக்கிட்டே தான் இருக்குதா என்ன? உளுந்துகிட்டே இருக்கிறதா என்ன?
எத்தனை முறை வாசிங்க. இப்போ இது வாசிக்கும் பொழுது பயம் வரலன்னா உண்மையில நாம் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். வாசிக்கிறேன். இப்போ பயந்துருன்னு சொல்லிட்டு 21 வசனத்தை சொல்றாரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாது இருக்க. இப்படி பேசணும்னா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, கண்டம் பண்றீங்க நீங்க. அதை பவுல்கிட்ட போய் கேளுங்க. கண்டம் பண்றீங்க நீங்க. சொல்றாரு, உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையா இரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்தராவிட்டால், இது உலகத்தனக்கா சொன்னாரு, சபைக்கு சொன்னாரு, உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, நீயும் வெட்டுண்டு போவாய். நல்ல கவனிங்க. அப்படியே பின்னால வாங்க. இதெல்லாம் வாசிக்கணும், நமக்கு நேரம் இல்லை. 30வது வசனத்துக்கு வாங்க. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறது. வார்த்தை கவனிங்க, இரக்கம் பெற்றிருக்கிறோம். எப்படி பிரதர் ரட்சிக்கப்பட்டோம்? அவன் கீழ்ப்படியாம போனான், அதனால எனக்கு இரக்கம் கிடைச்சது. கரெக்டா? இரக்கம் பெற்றிருக்கிறது போல. அடுத்த வசனத்தை கவனிங்க. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக. இப்படி எல்லாம் போட்டுட்டு நல்லா கவனிங்க. இதெல்லாம் போட்டுட்டு இப்ப வர்றாரு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் 12:1 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இப்போ புரியுதா? அந்த இறக்கம் போட்டார். ஏன் இந்த இடத்துல இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்றேன்னா, எப்பா இந்த இறக்கத்தினால இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சதுப்பா உனக்கு, பார்த்துக்க, அதெல்லாம் பார்த்துக்க, அவனெல்லாம் தட்டி விட்டாரு, உனக்கு இவ்வளவு தயவு பாராட்டினாரு. அந்த இறக்கங்களை முன்னிட்டு தான்ப்பா நான் இன்னைக்கு உன்கிட்ட வேண்டுறேன், உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துரு. பவுல் நினைக்கிறேன், ஐ பிசீச் யூ, கெஞ்சிர, ஐ பெக் யூன்னு போட்டிருக்கு ஒரு சில டிரான்ஸ்லேஷன். ஐ பெக் யூ, அப்படி கெஞ்சி கேட்குறேன்பா, உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துரு. பிரதர் சிஸ்டர், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஆலயத்தில் பண்ணுற டெக்கரேஷன் இல்லை, நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நித்திய நாளாக அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அலங்காரமாக இருந்து தான் தீரணும். பவுல் சொல்ற, இந்த இரக்கத்தை முன்னிட்டு தான். இப்போ நீ எல்லாம் தாத்தான ஆண்டவர்கிட்ட கேட்காத, இப்போ ஆண்டவருக்கு நீ கொடுக்கும்படியாக ஒரு இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். 36வது வசனம் 11:36 வாசிங்க. 11:36 அதை போட்டுட்டு தான் பின்னால போடுறாரு. 12:1 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும். யாருக்காக இருக்குது? யாருக்காக இருக்கு? இந்த சகலத்துக்குள்ள நீங்களான வந்துடுமா இல்லையா? வந்துடுமா இல்லையா? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. நல்ல கவனிங்களேன். பவுல் சொல்ற பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க பாரு, யார் யாரெல்லாம் நீ கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறப்பா இன்னைக்கு வந்துரு, அவ்வளவுதான். இன்னைக்கு கூட நம்ம வேத பகுதி வாசிச்சோம் பாருங்க. யாத்திராகம் 32வது அதிகாரத்துல அப்படி மோசே மலையின் மேல இருந்து இறங்குறான். ஆண்டவர்கிட்ட கட்டளைகளை பெற்றுட்டு இறங்கும் பொழுது அதுக்குள்ள மோசே வருகிறதை தாமதிக்கிறதை கண்டு, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை கண்டு ஜனங்கள்லாம் போய் இஸ்ரவேலர் எல்லாம் போயிட்டு ஆரோனிடத்துல சொன்னாங்க, எங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது, ஆகையால் நீ எங்களுக்கு முன்பாக போகிற தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆரோன் எல்லாரும் கொண்டு வாங்க பண்ண டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் காதில் கழுத்தில் இருந்ததெல்லாம் கழட்டி போட்டாச்சு. ஆரோன் சொல்கிறான், அதெல்லாம் போட்டேன், டக்குன்னு கண்ணுக்குட்டி வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவரே அதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். மோசே நீ நடத்திட்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், போ. மோசே இங்கே வந்து பார்க்குறான், பார்த்தா ஒரே ஃபெஸ்டிவல், கோயில் கூட நடக்கிற மாதிரி ஒரே ஆட்டம் கொண்டாட்டம். இந்த கிறிஸ்தவனுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்குது பார்த்துருக்கீங்களா? பரிசுத்தம் ஆண்டவர் தொண்டை தண்ணி வத்தி போக கத்துனா கூட அவன் கேட்கவே மாட்டான். ஆனால் டக்குன்னு அந்த டான்ஸு போகனா டப்புன்னு அடாப்ட் பண்ணிடுவான் பாருங்க. அதான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். நம்மளும் கூட அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் பாருங்க. இது இல்லை, இங்கே போனால் நல்லா
ஆமாம், நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பிரச்சனையும். நம்முடைய நிழல் தானே அவங்கெல்லாம். பாருங்க, அவன் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவே மாட்டான். ஆனால் மற்றவன் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எந்த இடத்துல குடியிருந்தார்களோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். இதுக்கு யாரும் அழில சொல்லிட போறீங்க. ஈஸியா பாருங்க, மற்றவங்களுடைய காரியங்கள்லாம் இவன் ஏத்துப்பான். சபைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். ஆனா என்னுடைய காரியங்களை தான் அவன் கத்துக்க செய்யணும். ஒரு பரிசுத்தவான் நல்ல சொன்னாரு, அன்றைக்கு இருந்த சபை உலகத்துக்குள்ள போச்சு, ஆனா இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள போயிடுச்சு. அதான் பெரிய பிரச்சனை. புரியுதா புரியலையா? இப்ப கவனிங்க, 32:26 யாத்திராகமம் 32:26. இப்ப ஆண்டவருக்கு கோபம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அத்தனை கூட்டம் இருக்கு. இங்க யாரும் உலகத்தார் அல்ல. ரோமர் 12:1 சொல்லும் பொழுது உலகத்தானுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். ஆனா இங்க ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இருக்குது, 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துக்கு ஒரு சவால் விடுறான் மோசேங்கன்னு. 32:26 வாசிங்க பாப்போம். வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்திலே சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். கரங்கள் ஒருத்தர் அழில சொல்லுவோமா? இதுக்கு பேர் தான் செப்பரேஷன், செட் அப்பார்ட். இதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஏங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களே ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டும், பிரதர் அந்த சபை அதை பண்ணுது பிரதர், இந்த சபை அப்படி பண்ணு பிரதர், அது பெரிய சபையின் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு. இங்க பாரு, மோசே சொன்னா, யாருன்னா எதனா சொல்லிட்டு போகட்டும், யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறீங்கப்பா நீங்க வந்து சேருங்க. வேதம் சொல்லுகிறது, 12 கோத்திரங்கள் இருந்த பொழுதும் லேவியின் புத்திரர் மாத்திரம் வந்து நாங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோம்ப்பா. பிரதர், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் கர்த்தருக்கு தேடிட்டு இருக்கிறது தெரியுமில்ல? இந்த கூட்டம் தன்னை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கூட்டம். மறந்துடாதீங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபு தன்னுடைய குமாரரை ஆசீர்வதிக்கும் பொழுது லேவியையும் சிமியோனையும் சபித்தான். சபிச்சான சபிக்கலையா? கொலை கருவிகள் சொன்னா சொல்லலையா? உள்ள போன டைம் ஆயிரும். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது சிமியோனையும் லேவியையும் கொலை கருவி பட்டயங்கள், நீ கொலைகாரன்டான்னாரு. கொலைகாரன், நீ தத்தளிக்க பண்ணவண்ணா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார்? மொத்த 12 கோத்திரத்தை இந்த லேவி கோத்திரம் மாத்திரம் எனக்கு ஆசாரிய கூட்டம் பண்ணுறேன், எனக்கு ஊழியம் பண்ணர் ஒரு கூட்டமாக இருக்குன்னார். பிரதர், நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த சாபம் இருந்தாலும் கர்த்தருக்கு நான் நிற்க போகிறேன்னு நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடும். மறந்துடாதீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், அதில் சாபம் இதில் சாபம் இதில் பிரதர் வேண்டாம். இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறேன்னு பண்ணா பாருங்க, கர்த்தர் சொன்னார், இந்த கூட்டம் தான் எனக்கு வேணும். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற கூட்டத்தில் தேவன் ஒரு நாளும் பிரியப்படுகிறதே இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், நான் கிறிஸ்தவன், நான் சபைக்கு போறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் பாடுறவன் யாராக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும். அதன் நடுவிலே இன்னொருத்தர சொல்றேனே, மீட்கப்பட்ட கூட்டம் ஒன்று இருக்கு தெரியும்ல, அதில் தான் கூத்தும் கும்மாளமும் இருந்துச்சு. மீட்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள கூத்தும் கும்மாளமும், அதுல ஒரு கூட்டம் சொன்னிச்சு, நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறேன். அந்த ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் சொன்னாரு, வரட்டும் எடுறா வெட்டுறான்னார், தீமையை நீக்குன்னு சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஏறத்தாழ 3000 பேர் சகோதரனுக்கு விரோதமாக, அயலானுக்கு விரோதமாக, தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக இருக்கும் பட்டயம். லேவியின் புத்திரர் அதை செய்தார்கள். கர்த்தர் சொன்னார், இது மாத்திரம்தான் பிரதர், மெஜாரிட்டி என்னைக்குமே தேவனுக்கு பிரியமானதை செய்யவே செய்யாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, மெஜாரிட்டி தேவனை விட்டு விலகின பொழுதும் ஒரு மைனாரிட்டி, ஆண்டவருக்கு ஒரு நாள் கூட்டத்தில் அவர் பார்க்கறதே கிடையாது, பெரிய கூட்டம் சின்ன கூட்டம்னு. தேவ சித்தத்தை செய்கிறதற்கு நான் என்னை முழுவதுமாக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. இது மாத்திரம் தான் இன்னைக்கு தேவை. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, ஃபீலிங் பெட்டர் ஹேஸ் பிகம் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ் தென் ஃபைண்டிங் காட். தேவனை தேடுவதை விட கம்ஃபர்டபுளாக உணர்றேன் பாருங்க, நல்லா உணர்றேன்னு சொல்ற இந்த ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு பெருகிடுச்சு. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. தேவனுக்கு பிரியமானதை செய்யற அந்த வைராக்கியம் கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. மாறாக இது கம்ஃபர்டபுளா இருக்கே, ஆலயத்துக்கு போனா அங்க போனா ஒரு 1.25 மணி நேரம் கம்ஃபர்டபுளா இருக்கு பிரதர், ஃபீலிங் பெட்டர். அங்க போனா பைபிள் வாசிக்க சொல்றதே இல்லை, ஃபீலிங் பெட்டர்.
அங்கே போனால் பரீட்சை எழுத சொல்கிறது இல்லை, ஃபீலிங் பெட்டர். அங்கே போனால் ஊழியம் செய்ய சொல்கிறதே இல்லை, ஃபீலிங் பெட்டர். அவர் சொல்கிறார், தேவனை தேடுறதை விட இன்னைக்கு உனக்கு இதுதான் பெருசாக போச்சு இல்லை. தேவனை தேடுவது, அவர் விரும்புகிற வழியில் தேவனை தேடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அலையில சொல்லுவோமா, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போ 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வந்திருக்க ரோமர் 12:1 வாசிங்க. இப்போ மறுபடியும் வாசிங்க. இந்த வசனத்தை அப்படியே எல்லாருக்கும் மனப்பாடமாக உள்ள ஏறிடணும். அப்படி இருக்க இப்போ தேவனுக்கு நேராக திருமணம்னு சொல்றார். நான் முடிச்சிடுறேன். தேவனுக்கு நேராக நம்ம திருமணம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு அப்படி டக்குன்னு முடிச்சிடல. முடிச்சுட்டு அடுத்தது சொல்றாரு, உன் ஆராதனையில ஒரு குறை வந்துடக்கூடாது. இங்க சொல்றாரு, புத்தியுள்ள ஆராதனை என்ன? நீ நல்லா பாடுறிய, அது இல்லை. நல்லா பாடணும், ஆண்டவரை உணர்ந்து பாடணும். நல்லா கவனிங்களா. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகான நம்ம பாடுறோம்னா அது உண்மையில அவரை இன்வைட் பண்ற பாட்டா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச பாட்டை நான் பாடுறேன்னு பாடிடவே கூடாது. இப்ப வித்தியாசம் என்ன? 12 மணி நேரம் ஆராதனை, 20 மணி நேரம் ஆராதனை, எல்லா இடத்துலையும் அது ஒரு ட்ரெண்டு. நாமளும் போய் நின்றுட்டு பாட்டு மியூசிக் சூப்பராக இருந்துச்சா, அந்த பிரதர் சூப்பராக பாடினாரு, இந்த பிரதர் சூப்பராக பாடினாரு, அவர் சூப்பராக பாடினாரு, இவர் சூப்பராக பாடினாரு, எல்லாம் உதட்டிலிருந்து வருதே தவிர பவுல் இங்க என்ன தெரியுமா எழுதுறாரு, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வாழ்க்கையில தான் ஆராதனை வெளிப்படணும். நல்ல கவனிங்க. என் உதட்டிலிருந்து நாம் பாடுற பாடலை தேவன் ஒரு நாளும் ஆராதனையாக எடுத்துக்கொள்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது, உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். எப்ப ஸ்தோத்திர பலியாக அது மாறும் என்று சொன்னால், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உணர்வோடு நாம் பாடாத வரையிலும் அவருடைய காதல என்னமோ ஈயத்தை காய்ச்சி ஊத்தின மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் அது இனிமையா இருக்காது. ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னுடைய பாடல்களின் இறைச்சல் என்னை விட்டு அகற்றுவார். எப்பங்க அவருக்கு இனிமே மாறுதுங்க? எப்பங்க அது ஸ்தோத்திர பலியாக அவர் மாத்துறாருன்னு சொன்னா, நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பவுல் சொல்றது போல என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக லிவிங் சாக்ரிஃபைஸா நான் ஒப்பு கொடுக்காத வரையிலும் தேவன் என்னுடைய பாடலையும் அங்கீகரிக்கிறது இல்லை, நான் கொடுக்கிற இசையும் அங்கீகரிக்கிறது இல்லை, தேவன் எதை அங்கீகரிக்கிறது இல்லை. பாருங்க, இப்ப தேவனுக்கு நேராக திரும்பி தான் தீரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னால் 2வது வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் இந்த ஆராதனையோட ஒரு பகுதி, இந்த ஆராதனையோட ஒரு பகுதியை கவனிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே இது சரியா இருந்தா எல்லாம் சரியாகும். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை சரியா இருந்தா. இன்னொருத்துல சொல்றேனே, அப்படி யாத்திராகமம் 20வது அதிகாரத்துக்கு வாங்க. நல்ல உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கும் பொழுது முதல் 4 கட்டளைகள் அவருக்குரியது, அடுத்த 6 கட்டளைகள் நாம் பிறருக்கு காண்பிக்க வேண்டியது. முதல் 4 கட்டளைகள் தேவனுக்கு நேராக நாம் காண்பிக்க வேண்டியது, அடுத்த 6 கட்டளைகள் மற்றவர்களுக்கு நாம காண்பிக்க வேண்டியது. சரியா? இப்போ இந்த முதலாவது கட்டளையை ஆண்டவர் என்னதுன்னு சொன்னாரு, இதுல யாரும் தவறதே இல்லை, இதுல யாரும் தவறதே இல்லை. அப்படி யாத்திராகமம் 20வது அதிகாரம், நீங்க உபாகமம் 5வது அதிகாரத்தில் கூட வாசிக்கலாம். இப்போ நம்ம 5வது அதிகாரத்துக்கு போல 20வது அதிகாரம் நம்ம ரொம்ப ஃபெமிலியர், நமக்கு ரொம்ப 20வது அதிகாரம் ஃபெமிலியரா இருக்கிறதுனால இன்னைக்கு அதை கொஞ்சம் அப்படி வாசிச்சு இங்க வந்துடலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம், இதுல நம்ம கண்டிப்பா காரியத்துல யாரும் தவறது இல்லை. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது முதலாவது கற்பனை, இது முதலாவது கற்பனை. இதுல யாரும் தவறதே இல்லை. உங்களுக்கு வேற யாருன்னா வீட்டில் வேற சாமி படத்தை வச்சு கும்பிட்டு இருக்கீங்களா என்ன? சில வீட்டில் தான் பாஸ்டர் ஜோவிலியம்ஸ் அடிக்கடி சொல்லுவாருன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னு.
அது மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி. இப்போ வீட்டில் அப்படி படம் வைக்கிறது இல்லை, யாரும் வச்சிருக்க மாட்டோம். வீட்டில் ஆண்டவர்னு படத்தை கூட நம்ம மாற்றுறது இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததுல தான் நம்ம எல்லாருமே தவறிடுவோம் பாருங்க. இப்போ அடுத்ததில் நம்ம எல்லாருமே தவறிடுவோம். வாசிங்க இப்போ. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யார் சொருபத்தி ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலையும் நீ உண்டாக்க வேண்டாம். இப்போ கவனிங்க, கர்த்தர் தான், அவர் இருக்கிறார். இப்போ தேவனா தான் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் யாரு? என்ன ரட்சித்த இயேசு. ஓகே, இப்போ நடுவில் ஒன்று வந்துடுது பாருங்க, அந்த ரெண்டாவது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. நீங்க ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறோமே, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இங்க நடுவில் இதான் வந்துடுது. ஆண்டவர் அதனால தான் பாருங்க, 2 கட்டளையும் ஒரே மாதிரி இருக்குதே. நீ என்னை எஞ்சி உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்தது ஏன் இந்த குறிப்பா சொன்னாரு? இந்த ரூபத்திலே ஆகிலும் அந்த ரூபத்திலே ஆகிலும் அதுவாகிலும் இதுவாகிலும் உனக்கு நடுவில் வந்துட வேண்டாம், பண்ணி அவைகள் நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம்னு ஏன் கர்த்தர் சொன்னாரு? சர்தம், சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்கிறது விட்டுருங்க, சேவிக்கிறது ஒன்று இருக்கு தெரியும்ல, அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் அன்னைக்கே அங்க நமக்கு செக் வச்சுட்டாரு பாருங்க, நீ இந்த விஷயத்துல தவறிடுவேன்னு சொல்லிட்டு. என்ன போல் சொல்றாரு, நீ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் எப்படி தெரியுமா தரிச்சிட முடியும்? நீ எப்பொழுதெல்லாம் தேவனை தேவனாக ஆராதிக்காதபடி உன் வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறாயோ, நான் எப்பொழுதுமே சொல்லலாம்ல, விக்கிரகன்றது உங்க வீட்டில் ஏற்படுத்தி வைக்கிற உருவம் கிடையாது. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் எவைகள் வருகிறதோ அவைகள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் தான். யாத்திராகம் 20 ஆண்டவர் அதை தான் எச்சரிக்கிறாரு. இங்க ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் எச்சரிக்கிறார். எப்பா, நீ கர்த்தருக்கு பிரியமா ஊழியம் செய்யணும்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள், திரும்பவும் நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள், உன்னுடைய விருப்பங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீர், இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு செய்தால் அன்றி அவருக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கவே முடியாது. பாருங்க, ஒரு பிரதர் சொன்னார், முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு பிரதர், ஆனால் ஐபிஎல்ல சிஎஸ்கே விளையாடுது, நான் கிரிக்கெட் பார்க்கறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கிரிக்கெட் பார்க்கறதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரம் செலவழிக்கிறோட அதிகமாக ஆண்டுக்கு நேரம் செலவழிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, நான் அதையும் சொல்லிடுறேன், சரியா? அவர் சொன்னார், ஆனால் சேப்பாக்கா ஸ்டேடியத்தில் டிக்கெட்டு கிடச்சிது, அதனால முக்கியமான வேலையை நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். பிரதர், இங்கே தான் இருக்கிறவங்களாம் கருங்குளத்தூர் வேலையில சொல்லுங்க. ஏங்க, சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, ஸ்டேடியத்தில் போகிறதுக்கு டிக்கெட் கிடச்சிட்டு, ஆனால் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால முக்கியமான வேலையை தள்ளி வச்சுட்டு ஸ்டேடியத்துக்கு போயிட்டேன். பிரதர், சர்ச்சுக்கு போக வேண்டியிருந்தது, முக்கியமான வேலை இருந்துச்சு, நான் சர்ச்சை தள்ளி வச்சுட்டு முக்கியமான வேலைக்கு போயிட்டேன். நான் சர்ச்சு சைலண்ட் ஆயிடுச்சு, பரலோகத்தில் மிகுந்த அமைதியில் உண்டாயிடுச்சு, 1/2 மணி நேரம் அளவு. கரெக்டா? சரி, யாத்திராகம் 20 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீங்கள் நானா ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் 4-1 நின்று அன்னைக்கு உனக்கெல்லாம் மார்க் போடணும் அவசியமே இல்லை. இன்னைக்கே நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கையில் வாங்கிடலாம், ஆண்டவரே பாஸா ஃபெயிலா, இன்னைக்கு சீர் செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு தான் இந்த பைபிளை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, முக்கியமான வேலை இருக்குது பிரதர், போஸ்ட்போன் பண்ணிட்டேன், நான் போய் மேட்ச்சில் உட்காந்துருக்கிறேன். பிரதர், முக்கியமான வேலை இருக்குது பிரதர், நான் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டேன். இப்படி சொல்லியிருக்கணும், முக்கியமான வேலை இருக்குது பிரதர், நான் இதை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நான் அங்கே போயிட்டேன் பிரதர். இது எதுக்கு சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஸ்டேடியத்தில் நடந்த மேட்சுக்கு சொல்லியிருக்கணும்ல, அங்கே சொல்லியிருக்கணும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு எனக்கு நடுவில் எந்த விக்கிரகம் வராமல் பார்த்துக்க. நீங்கள் நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனையே இல்லை, சின்ன சின்ன காரியத்தை கூட கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது பிரதர். பவுல் சொல்கிறாரு, இறக்கங்களை முன்னிட்டு உனக்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனம் அவன் கீழ்ப்படியாமல் நடந்தபடியினால ஒரே அடி அடித்து தள்ளி விட்டாரு. தேவன் உன்னிடத்துல கண்டிப்பாக இருக்கிறாருன்றது நீ மறந்துடாத. இப்போ எல்லா வசனங்களையும் தியானிக்க நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து இந்த 11வது அதிகாரம், ரோமர் 11வது அதிகாரம் 10வது அதிகாரத்தெல்லாம் இன்றைக்கி வாசிருங்க, அல்லது 9, 10, 11 அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, திறந்த மனசோட வாசிங்க பிரதர், அது உங்கள்கிட்ட பேசும்.
மறுபடியும் சொல்கிறேன், 3 அதிகாரத்தை வாசிக்கணும்னு மட்டும் வாசிச்சிடாதீங்க. மெதுவாக உட்காந்து, ஏன் நான் இந்த ஆண்டவரை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் பவுல் அப்படி கெஞ்சுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பாருப்பா, கொஞ்சம் பாரு. இப்போ நடந்துட்டு இருக்கிறியே, இறக்கமாக இருக்கிறார் நினச்சிக்கோ. இதே மாதிரி நடந்த அவனை ஒரே தட்டி விட்டார் பார். தட்டி விட்டு ஒன்றை கொண்டு போய் அதில் ஒட்ட வச்சிருக்கிறாரு. இவ்வளோ இறக்கம் பாராட்டினா அதே இறக்கத்தை வச்சு தான் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். அவன் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை மாத்திரனை ஒப்பு கொடுத்துருப்பத. இந்த உலகத்தில் தேவனுக்கு பெரிய காரியங்களை செஞ்சாங்கல்ல, அந்த ஆசையே சில பேருக்கு இருக்கிறதில்ல, அதை விட்டுருங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் அவர் நமக்கு தந்திருக்கிற ஜீவன் அவருக்காக வாழணும், அவருக்கு மகிமையாக வாழணும் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே, இதை நான் மனப்பூர்வமாக தர்றேன், ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக தர்றேன், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு எந்த மனுஷன் ஒப்பு கொடுத்தானோ அவன் கண்டிப்பாக அதை வலியோட வேதனையோட சொல்லவே மாட்டான். 1ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் 2 கைகளையும் இழந்துட்டான். குண்டு வெடிப்பு 2 கைகளையும் இழந்துட்டான். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருந்தான். ஆஸ்பத்திரியில் போட்டு அவன் மயக்க நிலையிலே இருந்தான். கையெல்லாம் கெட்டு போட்டு இருக்குது. டாக்டருங்க பக்கத்தில் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்ககிட்ட எப்படி தான் இதை சொல்கிறது, இப்படி எப்படி தான் சொல்கிறது தெரியலையே. அவன் கண் விழித்து பார்த்தான். கண் விழித்து பார்த்த உடனே டாக்டருங்க சொன்னாங்க, எப்பா கவலைப்படாத, ஒரு துக்கமான செய்தி, உன்னோட 2 கைகளை நீ இழந்துட்ட. கவனிங்க, 2 கைகளை நீ இழந்துட்ட. அவன் சொன்னான், நான் 2 கைகளையும் இழக்கலை, என் தேசத்திற்காக நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா. நல்ல கவனிங்க, வித்தியாசம் இதுதான். என் தேசத்திற்காக நான் இதை கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், என் ஜீவனை ஒருத்தர் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது, நான் கொடுக்கிறேன் அப்படின்னாரு. நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு யார் தெரியுமா விசுவாசி? எப்படிப்பட்ட விசுவாசியை தெரியுமா கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? கவனிங்க. பிரதர், இதெல்லாம் இழந்துட்டேன் பிரதர். இல்லை, என் நேசருக்காக நான் கொடுத்துருக்கிறேன். என் கையை நான் கொடுத்துருக்கிறேன், என் கண்ணை கொடுத்துருக்கிறேன், என்னுடைய நாவை கொடுத்துருக்கிறேன், செவியை கொடுத்துருக்கிறேன். செவியெல்லாம் எப்படி பிரதர் கொடுக்க முடியும்? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஒரு இடத்துக்கு கூடி போயிருந்தோம். சும்மா ஒரே நாள் அப்படி ரிலாக்ஸ் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே சும்மா கிண்டலாக பேசிகிட்டு இருந்தோம். பாஸ்டருங்க கிண்டலாக பேசுவாங்களான்னா கண்டிப்பாக பேசத்தான் செய்வோம், நிறையவே பேசுவோம். நாங்களும் மனுஷங்க தானே, தானே. பாஸ்டர் அப்படி முன்னு இருக்கணும்னா நாங்கள் சீக்கிரத்தை செத்து போயிடுவோம். ஆமாம், பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கிண்டலாக சொன்னாங்க, ஏய் பஸ்டின் பாரு, அவன் சினிமா பாட்டு கேட்டுருக்கிறான் பாரு அப்படின்னா. ஐயோ என்னையா அப்படின்னா, இல்லை பிரதர், நான் எப்பவும் கேட்கறது இல்லை, அந்த பழசு அப்படியே ஒட்டிட்டு வந்துடுது, திடீர்னு கேட்டுறேன் அப்படின்னு. நல்லா கவனிங்க. அப்பவும் சொன்னாங்க, ஏய் பஸ்டீர் இருக்கிறான் பார்த்துக்க. நான் சொன்னேன், பஸ்டீர் இருக்கிறதெல்லாம் விட்டுரு, ஆண்டவர் இருக்கிறாரு பார்த்துக்கோ. நான் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிடுறேனே, நான் நிறைய சினிமா பாட்டு கேட்பேன் பிரதர். இவன் அதே பழக்கம் என்னை விடவே மாட்டேங்குது, எப்போவாது கேட்டுறேன். நான் கவனிங்களேன், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, ஜீவ பலி. அன்னைக்கு பலி செலுத்த நான் முடிஞ்சிடுச்சு கதை. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய விருப்பத்தை நான் சாகடிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாஞ்சை நான் சாகடிக்கிறேன். சில பேருக்கு பாருங்க, இதெல்லாம் இச்சை அடக்கம். நீங்கள் நினைக்கிறீங்க பாவம் தான் இச்சை அடக்கம். சில பேருக்கு இது இல்லைன்னா சாப்பாடு இறங்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அங்கே உங்களுக்கு வேணும். ஆமாம், சாப்பாட்டில் முதல்ல இச்சை அடக்கம் ரொம்ப தேவை, தெரியும்ல. சோதனைக்குன்னு வரும். இன்னும் கேட்டிங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் சாப்பாட்டில் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இங்கே தான் இருக்கிறவங்களாம் கையை வைத்துறாதீங்க, சாப்பாட்டில் தான் ஆரம்பிச்சுது. அங்கே ஒழுங்க ஏவாளுக்கு இச்சடக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. ஆமாம், அவள் கொடுத்தது சாப்பிட்டு தான் ஆகணும்னு அவனும் சாப்பிட்டான். இன்றைக்கும் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வைக்கிறதா நீங்கள் சாப்பிடணும். தொடங்கின பிரச்சனை தொடங்கிடுச்சே. கவனிங்க, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆவின் கனியில் ஒன்று கவனித்துங்க. இதெல்லாம் வரணும் பிரதர். நீங்கள் நினைக்கிறீங்க சில பேருக்கு இது இருந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஆஹா என் பிளேட்டில் கவுச்ச இருந்து ஆகணும். பிளேட்டை கவுத்து தலையில் கொட்டிட வேண்டிதான். எதுவும் சொல்லுகிறது, இதை வைய முதல்ல சின்ன சின்ன காரியத்தில். மொபைல் ஃபோனை வைங்க, பலிபீடத்தில் கொஞ்சம் வைங்களேன், டிவி பார்க்குறத வைங்களேன், சீரியல் தயவுசு சொல்கிறேன், திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். இன்னும் சினிமா சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், நீங்கள் தயவு செய்து இன்றைக்கி ஆண்டுகிட்ட நல்மனம் பொருந்திருங்க. இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் திருவிருந்து எடுக்காதீங்க. கூட்டம் சேரணுன்றது முக்கியமே கிடையாது. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கூட்டம் சேரணுன்றது அவசியமே கிடையாது.
இன்னும் சினிமா, இன்னும் நடிகை இன்னும் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நல்மனம் பொருந்திருங்க. அதெல்லாம் முதல்ல சாகடிங்க. இன்னைக்கு நான் சொன்னது போல நான் வலுக்கட்டாயமாக வருந்தி கொடுக்கறதில்ல, நான் மனப்பூர்வமாக என் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேங்க. ஆமாம், நான் கொடுக்காத பட்சத்திலே தேவன் நான் பாடுகிற பாடலையும் விரும்புகிறதில்லை, நான் என்னுடைய மற்ற எதையும் விரும்புகிறதே இல்லை. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். என் கண்ணு அவருடையது, என்னுடைய காதுகள் அவருடையது, என்னுடைய உதடுகள் அவருடையவைகள், என்னுடைய சரீரத்தின் பலன் அவருடையது. என்னை முழுவதுமாக ஆட்கொண்டவர் அவர். நான் என்னை முழுவதுமாக அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் எதையுமே பாருங்களேன் வலுக்கட்டாயமாக செஞ்சுதான் ஆகணும் சொல்கிறாரு. இந்த பார், நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட எல்லாத்தையும் அன்பாக எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி அதெல்லாத்தையும் அவருடைய கரங்களை கொடுத்துருவோம். இன்றைக்கி திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஜீவ பலியாக. கஷ்டம், உண்மையில சொல்கிறதா இருந்தா உண்மை தானே? கஷ்டம். ஜீவ பலின்றது ரொம்ப கஷ்டம். சாது சுந்தர் சிங் தான் சொன்னார், ஆண்டவருக்காக சாகிறது ஈஸி, ஆண்டவருக்காக வாழ்கிறது கஷ்டம். உண்மை தானே? டம்முன்னு ஒரு பாம்பு போட்டு போனால் எல்லாம் காலி. சபையில் இருக்கும்பொழுதே கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு, 4 பேர் அங்கே வீடியோ போட தான் செய்வான், அதுக்கு 4 பேர் லைக் போட தான் செய்வான். ஆனால் எல்லாமே பரலவு போய் சேர்ந்துச்சானா ஆண்டவருக்கு தான் தெரியும். அதை விட்டுருங்க, அது ஈஸி. ஆனால் அவருக்கு வாழ்றது கஷ்டம்தான். ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இப்பொழுதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்படி சொல்ற கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த ஆள் நானா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. எல்லாரும் எழுதி நிற்போம். திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். நம்ம முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்திலே என்னை பரனே நான் படைக்கிறேன், என் சுயம் என்னில் சாம்பலாக மாறட்டும் ஆண்டவரே. கொஞ்சம் அப்படி வாழ்க்கையை உங்கள் நேரத்தை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேனே, நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய நினைவுகளை நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஒரு பாட்டு போடுவாங்க, நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே விளக்கரையும் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறியே. என்னையும் கர்த்தர் விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரே, நான் அவருக்கு தான் சொந்தம். மனசில் நினச்சிக்கிங்க, உணர்வுள்ள இதயத்தில் பதியட்டும், நான் எனக்கு சொந்தமானவன் இல்லை, என்னை விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. எவனையோ தட்டி விட்டுட்டு என்ன அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. போல் சொல்கிற போல ஒன்றை தட்டி விடுறதுக்கு நேரம் ஆகாது அப்படி நினச்ச உடனே கிருபை வந்துடும். அப்படி தானே? ஆமாம், எவ்வளோ கிருபையாக இருக்கிற ஆண்டவர் என் மேலே. இதில் என்னத்தை பெருமை பாராட்டிட்டு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்த காலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்த காலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்த காலே
இருதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாறு, சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குமே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தர் தாமே அவருடைய திருச்சரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து, அவருடைய பரிசுத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்து, அப்படின்னு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை அவர் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவர் அழைக்கும் பொழுது அதுக்கு தேவையான சகல கிருபையிலும் அவர் தருகிறார். அதுக்கு தேவையான அபிஷேகத்தை தருகிறார். அதுக்கு தேவையான வல்லமை நமக்கு தருகிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தினேன்னு சொன்னவர் அதன்படியே வாழ நமக்கு தேவையான சகல கிருபைகளும் தருகிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே அவருடைய ஆலயத்திலே நம்ம சுகத்தோடும் பலத்தோடும் அவர் கூட்டி சேர்த்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை ரட்சித்து அவருடைய திருமணத்திலே பங்கு பெறத்தக்கதாய் அவருடைய ஆலயத்திற்கு அடுத்து வரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய நடுவிலே கிரியை செய்தபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், உம்மை துதிக்கிறோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மறுபடியும் நன்றி. உடைய கிருபை இந்த தயவும் தொடர்ந்து எங்களை மூடி வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவ மகிமை ஐயா அவர்களை மூடி வழி நடத்தட்டும். என்னென்ன சூழ்நிலையோடு உள்ளே வந்தார்களோ கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டு போகப்படுவீர்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. நல்ல செய்திகளை உள்ள பிள்ளைகள் கேட்கட்டும். காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட பலத்தக்காரன் வெளிப்படட்டும் ஐயா. நீர் நடத்தும். இன்னைக்கு யாரெல்லாம் வர முடியலையோ அவங்களே நினைக்கிறோம். அவரோட கிருபை தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாதம் இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேரெடுத்து மீட்பர் இயேசு நாமத்தினங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு. கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம்ம ஒருவரும் சகல பரிசுத்தவானோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியும் விடுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையும் கர்த்தர் கட்டளையிடுவாரா. ஆமென். God bless you. God be with you. ஒருத்தர் சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.